ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன். இதில் வந்து 3 பைல் வைக்கிறேன். 3 பட்டர்ஃப்ளை டிஸ்பிளேயில் தெரியும். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரியா? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் வந்து 555 அவர் நம்பர், அப்புறம் 222 கூட அவரோட நம்பர். ஓகேவா? 222 555 அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த வாரம் உங்களோட குடும்ப வாழ்க்கை இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? ஸோ திருமணம் பற்றி, உங்களோட பணவரவு, ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், படிப்பு எல்லாத்துக்குமா தான் ப்ரே பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான பதிவு இது. பார்த்திங்கன்னா நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த குணமடைதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரீட்மெண்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் அப்படின்னா நிறையவே இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே இப்போ இருக்க ஜென்ரேஷன், ஸ்கூல் கைஸ், காலேஜ் படிக்கிறவங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு என்டர்ப்ரெனராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாரையுமே பாதிக்குது. ஓகேவா? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே, எம்ப்ளாய் ஆர் எம்ப்ளாயர் எப்படி இருந்தாலும், ஓகேவா? ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வருது? இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோபதியில் மேலே வந்த பிரச்சனைக்கு மட்டும்தான். இப்போ ஒரு தலைவலி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்குது, பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிபிக்கு மாத்திரை, சுகருக்கு மாத்திரை, இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை நேச்சுரலாகவே உங்களை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ரேக்கி ஹீலிங் அண்ட் ஃப்ளவர் தெரப்பி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பிரச்சனை எதனால் வந்ததோ அந்த ஒரு விஷயத்தை முதல்ல அந்த ரூட்டை பிடிக்கும். அந்த ரூட்டை கிளியர் பண்ண அதுக்கு மேலே வந்த பிரச்சனைகளை, இன்புட்டில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ண மேலே வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஸோ டிவைன் பவரை கொடுத்து உங்களை வந்து நாங்கள் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், மென்டல் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் சரி, அது ஜாப்னால ஸ்ட்ரெஸ் இருக்குது, படிப்புனால ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ ஃபேமிலி இஷ்யூஸ் போயிட்டுருக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, இந்த மாதிரி எல்லா விதமான அந்த ஸ்ட்ரெஸ் விஷயத்திலிருந்தும், அந்த அழுத்தத்திலிருந்தும் நீங்கள் வந்து எளிமையான ஒரு சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை என்ன செய்யுதுன்னு பாருங்கள். உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், இந்த விஷயங்கள், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது வந்து ஆழ்மன பதிவாக ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வேறு சுச்சுவேஷனுக்கு போனால் கூட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை அங்கேயும் பாதிக்கும். இது உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெறும் தலைவலி தான் கொடுக்குமா, இல்லைனா வந்து பிபி சுகர் மட்டும்தான் ஏற்றி விடுமா? அப்படி கிடையாது. இது என்னெல்லாம் செய்யும்னா ஃபஸ்ட்டு உங்கள் நர்வஸ் சிஸ்டத்தை தான் பாதிக்கும். ஓகேவா? பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் பெயினு, முதுகு தண்டுவடத்தில் பெயினு, இல்லை கை காலில் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம், இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது. ஸோ இது சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய இது வந்து 1 2 கிடையாது, இது நிறைய இருக்குது. சுகர் வர்றதும் அதனால தான், பிபி ரைஸ் ஆகிறதும் அதனால தான். ஓகேவா? தலைவலின்றது விஷயம். அதே மாதிரி உங்களோட அந்த சில பேருக்கு வந்து டைஜஷன் சிஸ்டம் கூட பாதிக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் சுகர் வந்தாலே டைஜஷன் சிஸ்டம், அங்கே கல்லீரல் ப்ராப்ளம், கணையம், அதெல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து ரெமெடின்னு பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு. உங்களுக்கு ஒரு டிவைன் பவர் கொடுத்து உங்களை ஹீல் பண்ணி உங்களை 100% நீங்கள் வந்து அதாவது நீங்கள் நேச்சரோட கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து வாழும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்க முடியும். வந்த பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும், எப்படி அந்த நெகட்டிவிட்டியிலேருந்தும் அந்த சிச்சுவேஷன்லேருந்தும் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க, ஒரு சின்ன நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறீங்கன்னாலும் சரி, சின்ன கடை வச்சு நடத்துகிறீங்கன்னாலும் சரி, எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து போட்டி, பொறாமை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் ஒரு ஸ்ட்ரக் இருக்குது அப்படின்னாலும் எல்லா விதமான விஷயமும் வந்து உங்களோட
மைண்ட், அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இதயம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து மென்டல் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் பசங்களுக்கு எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு படிப்பு ரீதியான விஷயங்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சில லேடிஸ் வந்து வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி டீச்சர் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் இவங்களுக்கெல்லாம் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா, இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ், அது நீங்கள் மேலோ ஃபீமேலோ, டீச்சராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிறீங்க, வீட்டையும் மேனேஜ் பண்ணுறீங்க, ஆஃபீஸும் போயிட்டு ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த டிப்ரெஷன் ஏதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு 100% அதோட ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கான அந்த தீர்வையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. ஓகேவா? இந்த பதிவு நான் எதுக்காக போடுறேன்னா, இது ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் நீங்கள் வந்து க்யூர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, மெடிசன்ஸ் கிடையாது. ஓகேவா? எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டிவைன் பவரை உங்களுக்கு கொடுத்து அந்த விஷயங்களில் எதனால் இந்த ஸ்ட்ரெயின் வருது, அந்த ரூட் எங்கே இருக்கோ அதையும் சரி பண்ணி வந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். 3 பைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பைல் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சல், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது என்னென்ன விஷயங்கள், அந்த விஷயத்துக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? King of Gabriel. 3 Keep your eyes on the big picture. Leave the details to others. Experience that lead to success. Genuine concern for others. ஸோ நீங்கள் இந்த வரும் வாரத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு இருப்பீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட விஷன் வந்து ரொம்ப பெரிய ஏதோ ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க கைஸ். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட ஜாப் கேரியரில் இல்லை படிப்பில் ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட ரொம்ப லாங் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயத்துக்காக கரெக்டான முடிவு எடுக்க போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஜாப் கேரியர் அந்த மாதிரி தெரியுது. வேலை வாய்ப்புகள். 5 of Raphael. இது வந்து கிங் ஆஃப் கேப்ரியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவன் என்ன வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரோ அந்த விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறார் உங்ககிட்ட. புரியுதா? கேப்ரியல் இஸ் அ மெசஞ்சர் ஃப்ரம் த காட் டைரக்ட்லி. என்ன வேணும்? டைரக்ட். ரொம்ப 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 சூப்பர். இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள், உங்களோட பண்ணிகிட்ருக்க வேலையில் ஒரு புதிய எஃபெக்ட் போடலாம், இல்லை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களோட விஷன் வந்து பெரிய கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் சைன் பண்ணலாம். ஓகேவா? அதை நோக்கி உங்கள் பயணமாக இருக்கும். அது கரெக்டான முடிவாகவும் இருக்கும். ஓகே. 5 of Raphael என்ன சொல்கிறார்? ரஃபேல் வந்து ஹீலிங். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டில் முடிவெடுப்பீங்க. ஆனால் பாஸ்டில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் எ ரீசன். ரிலீஸ் regret and embrace the opportunities for happiness. Search for the silver lining.
புதிய வாய்ப்புகளை தேடுங்க. கண்டிப்பாக அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கார்டுக்கான அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் போட்டு நீங்கள் ஏதோ ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அது ஃபைனான்ஸ் ஆர் ஜாப் கேரியர், புதிய அந்த படிப்புக்காக கூட மேபி ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காக தான் நடந்திருக்கு. அதிலேருந்து நீங்கள் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணிக்கணும். எம்ப்ரஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹாப்பினஸ். உங்களுக்கு இறைவன் கொடுக்குற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எம்ப்ரஸ் பண்ணுங்கள். அதை வந்து ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் புதிய விஷயங்களுக்கான முயற்சிகளை செய்யுங்க. நம்மளை இன்னும் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன கொண்டு போகுமோ அதை பாருங்கள். நடந்த விஷயங்களே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல வர்றாரு. கண்டிப்பாக நீங்களாம் மிதுனம், துலாம், கும்பம் அண்டு கன்னி, மகரம், ரிஷபம் இதில் அதிகமாக இருக்கீங்க அந்த சோக கீதம் பாடிட்டு இருக்கிறது. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லுங்களே. நீங்கள் போடுற அந்த பதிவு கமெண்ட்ஸ் என்னை வந்து இன்னும் இதை வந்து டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணுங்கிற அந்த விஷயத்தை எனக்கு கொடுக்கும். அதனால தான் நான் வந்து அதை ஹைலைட் பண்ணுறேன். ஆர்கேஞ்சல் ஜட்கேல் சொல்யூஷன் in success that comes from objective compromise, self control and patient, forgiving and healing energy. ஸோ இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சில இழப்புகள், அது வந்து ரொம்ப லாஸாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் லாஸ் ஆர் ஏதாவது படிப்புக்கான விஷயங்கள் கூட ஏதாவது லாஸ் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஜாப் கேரியர் தான் மோஸ்ட் ஆஃப் இது எடுத்தது ஜாப் கேரியரில் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், பொறுமை வேணும். ரெண்டுமே இப்போ கொஞ்சம் இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள், அதாவது ஆஸ்லேஷன் இதில் இருக்கீங்க. பேஷண்ட் இல்லை. அதாவது நடந்த விஷயங்கள் சில பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். இந்த ஃபெயிலியருக்கு அவங்க காரணமாக இருக்கலாம். அதனால் அவங்கள மன்னிக்கிறதும், அந்த மன்னிச்சுட்டு உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கே தெரிஞ்சாலும் பண்ணுங்கள். இதில் சரியான ஒரு இது தெரியல எனக்கு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், புது நம்பர் மாற்றிருக்கேன். அந்த நம்பர் டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். இந்த நம்பர் புது நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வந்து ஹீல் பண்ணிக்கணும்னு, ஏன்னா அவரோட கைடன்ஸ் வந்துருச்சு. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கான அந்த இது கிடைக்கும், ஆப்ஷன் கிடைக்கும், அதையும் சொல்லிட்டார். அதுக்கான கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸும் கொடுத்துருக்காரு, கைடன்ஸையும் கொடுக்குறாரு. இது உங்களோட படிப்பு, ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அடுத்தது உங்களோட பைலோன் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி திருமணத்துக்கான இது பார்க்கலாம். இல்லை குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்குது இந்த வரும் வாரத்தில், அதுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. ஜஸ்டிஸ் ஏன் வந்திருக்காரு? நடந்த விஷயங்கள் ஏதோ மனசில் போட்டு ரொம்ப குழப்பிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆர்கேஞ்சல் ரஹேல், ஜஸ்டிஸ், fight for justice and equality, ruling made in your favor, don't give up. Emperor, okay. Archangel Uriel, stability and efficiency, taking charges of your situation.
ambitious plans. Okay, two of Gabriel. Make bold and ambitious choice. Great progress is possible. Important relationship with people who share your vision. எஸ் பாருங்கள், அழகாக ஃபஸ்ட்டு எடுத்ததில் வந்து ஜாப் கேரியர் ஃபைனான்ஸ் ஸ்டடீஸ்க்கான ஒரு விஷயம் மாதிரி இருந்தது. செகண்ட் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ரிலேஷன்ஷிப் இதுவாக இருக்குது. ஒரு சிலர் புதிய முயற்சிகளை இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, குடும்பத்தில் இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த வரும் வாரத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள்லாம் மக்களே சிம்மம், மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் அதிகமாக தெரியுறீங்க. இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. எஸ், மேபி இதுதான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். உங்கள் ஏஞ்சல் நீங்கள் புதிய முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, இந்த வரும் வாரத்தில் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்கான ஏதோ முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க. அந்த முடிவு ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக, ரொம்ப உட்காந்து தீர்மானமாக யோசித்து கரெக்டாக ஒரு தீர்வுக்கு வருவீங்க. எஸ், உங்களோட உரிமைக்காக நீங்கள் வந்து உங்களோட நியாயத்துக்கு, எனக்கு நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு முடிவு வேணும், நான் வந்து இதிலேயே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு முக்கியமான முடிவை, நான் சொல்யூஷனை தேடி நான் போகிறேன், நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? அதை செயல்படுத்துவீங்க. அதுக்கு ஒரு சிலர் வந்து அதுக்கான முயற்சியை எடுத்துகிட்டு அதுக்கான ஸ்டெப்பையும் எடுத்துடுவீங்க. டிசிஷன் மேக்கிங்கும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது இந்த வரும் வாரத்தில். சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களோட லீகல் இஷ்யூஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்தேன்னா அதில் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபேவரபுளாக முடிவுகள் கிடைக்கிறதுக்கு. எஸ், ஓகே கைஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும், ஏதாவது ட்ரபிள் இருக்குது உங்களுக்கு, ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல, ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து கூட பார்த்துக்கலாம். சரியா? ஒரு ப்ரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, கமெண்ட்டில் வந்து நம்மளோட மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்ட்டில் அவருக்கு மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வரும் வாரம் உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, உங்களோட திருமண வாழ்க்கையில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்குன்ற பார்க்கலாம். ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அவர் நம்பர் 22255 அவரோட நம்பர். இந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த மெசேஜ் கன்வே பண்ணுறாருன்னு அர்த்தம். பேஜ் ஆஃப் மைக்கேல். எக்ஸிஸ்டிங் நியூ சேலஞ்ச் யூ ஹாவ் வித் what it take to success. Review contract to or document very thoroughly. கரெக்ட். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில். ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு லேர்ன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு படிப்பு சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணும் பொழுது அதில் கொஞ்சம் கவனமாக அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வராரு. ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ். நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லைனா முருகர் பக்தர், அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் காடோட ரொம்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு சிலர் புதிய படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம், இல்லை புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி புதிய ப்ராஜெக்ட் ஏதோ உங்களுக்கு சைன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா
நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது சம்திங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் தரோவாக இது பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்க போது பார்த்துட்டு சைன் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்கிறாரு. மற்றபடி நீங்கள் இந்த வரும் வாரத்தில் ரொம்ப கிளவராக இருப்பீங்க. எப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் மைண்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏதாவது சூஸ் பண்ணுறதுல லேகிங் இருந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து பண்ணுற முயற்சிகள் கரெக்டாக, நமக்கு இது ஏன் செட் ஆக மாட்டேங்குது, சம்திங் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு மைண்டு வந்து ஒரு எமோஷ்னல் லாக் கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? பாஸ்ட்டில் நடந்தது, கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் நினச்சி ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னல் லாக்கில் இருப்பீங்க. பட் இந்த வரும் வாரத்தில் அது எல்லாமே கிளியர் ஆகும். கிளியர் ஆகி ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அதனால் அந்த வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அது அதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, சேலஞ்சிங்காக அதை செய்வீங்க. என்னால் முடியும் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அவுல் பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விலங்கு இருக்குது, அது வந்து வவ்வால் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எனக்கு என்ன வரும், சம்திங் ஏதோ வேட்டா ஓகே. அந்த அந்த இது உங்களுக்கு அடிக்கடி சைன் தெரியும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ ஏஞ்சலோட அந்த இது இருக்குது உங்களுக்குன்னு அர்த்தம். நீங்கள் அந்த அவுல் பார்த்தீங்கனாலும் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு, லக்கு, குட் லக்கு கொடுக்குறது. ஓகேவா? ஒரு புதிய அதிர்ஷ்டங்கள், வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறது, படிப்புக்காக ட்ரை பண்ணுறது, ஏதோ ஒரு முயற்சிகள் செய்கிறீங்க. அந்த முயற்சியில் ஒரு சக்ஸஸ் இருக்குது, நீ ஃபார்வர்டாக போ அப்படின்ற மாதிரி ஒரு சைன் காமிப்பாங்க. இந்த வேட்ஸ் அண்ட் அவுல் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்ல வராரு. கொஞ்சம் நீங்கள் உங்களோட அந்த இது வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லோ அப்படியே இறங்குது, பிபி இறங்குற மாதிரி இப்படி இறங்கிடுச்சுன்னா கவலைப்படாத, நீ நினைக்கிற விஷயம் உனக்கு கை கூடும், டோன்ட் வரி, வி ஆர் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் காமிக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா 10 of Gabriel. எஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஜாபுக்காகவும் சரி, வேலைக்காகவும் ரொம்ப முயற்சி பண்ணுறது, பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, எதையும் வந்து இன்னொருத்தர்கிட்ட உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்காமல் இருக்கீங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல் ஃபார் ஹெல்ப்ஃபுல் பீப்புள் டு லைட்டன் யுவர் லோடு. ஒர்க்கிங் too many hours, trying too hard to please other. உங்களுக்கு மற்றவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறது கொஞ்சம் ரொம்ப தயக்கம் இருக்குது. ஆமாம் தானே? அவங்கக்கிட்ட கேட்டால் செய்வாங்களா? அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படி நினச்சிடுவாங்களோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. எஸ், கொஞ்சம் ஸ்ட்ரக் இருக்குது கைஸ் உங்களுக்கு. நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து நீங்களாகவே ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, யூனிவர்ஸ் இருக்காங்க, நம்மளை கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உணர்வு, அந்த இது இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஏஞ்சல்கிட்ட நீங்கள் வந்து இன்டென்ஷன் ப்ரேயரை வந்து அதிகப்படுத்துங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சில பேருக்கு வந்து கார்மிக் போயிட்டுருக்கலாம், இல்லைனா உங்களோட அந்த பிளாக் மேஜிக் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், உங்களோட பாழ்மன பதிவு ரெக்கார்டு மேபி ஏதாவது இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணிங்களே, எதுலையாவது சக்ஸஸ் பார்த்தீங்களா? இது வரைக்கும் கிடையாது. இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் நிறைய முயற்சி போடுறீங்க, ஆனால் அதில் நிறைய வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, உங்களால் சக்ஸஸை பார்க்க முடியல. ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. ஸோ அந்த வேலைக்காகவும் அந்த படிப்புக்காகவும் ரொம்ப சிரமப்படுறீங்க. ஒரு சிலர் பிஸ்னஸ்க்காக கூட இருக்கலாம். 5 of Michael என்ன சொல்கிறாருன்னா, this situation does not serve you. Release your attachment to the outcome. Consider taking a more uplifting approach. கொஞ்சம் பாசிபிலிட்டியான வழிகளை நோக்கி நீங்கள் வந்து பயணம் பண்ணணும். நீங்கள் அதிலே வந்து அந்த இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து இதுதான் வந்து நிரந்தரம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு அப்படி தான் தோணுது. இது வந்து
உங்களை வந்து சர்வ் பண்ண முடியாது, இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும், இதுதான் உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும்னு நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களோட தேவையற்ற விஷயங்கள், இந்த எண்ணங்கள், ஆழ்மன பதிவுகள், எஸ் இதை நான் இதை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சுது. ஆழ்மன பதிவு ரெக்கார்டின் காரணமாக இருக்கலாம், இல்லை கார்மிக்காக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதே தான் அடுத்த கார்டில் அதுக்கு ரிலேட்டடாக தான் ஆன்சர் கொடுக்குறாரு. கன்சிடர் டேக்கிங் எ மோர் அப்லிஃப்டிங் அப்ரோச். இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வழிகளை தேடுங்க. உங்களை மேலே வர்றதுக்கான வழிகள் என்னவோ அதை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் செய்ய வேண்டிய இடம் உடல், மனம், ஆன்மா. அதை தான் சொல்கிறார். நீங்கள் உங்களோட பாஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க, ஹெல்ப் கேட்க மாட்டீங்க. நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி என்ன நடந்தது, அது எல்லாமே அந்த ஃபெயிலியர் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறார். எப்படி ரிலீஸ் பண்ணுறது? உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இங்கே கொடுத்துட்டார். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுற விஷயத்துக்கான இதெல்லாம் வருது. அதுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற அந்த சில விஷயங்களையும் சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸை பார்ப்பீங்க, அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சைன் கொடுக்குது. நான் டிவைனோட அவங்களாம் வந்து எப்போ வருவாங்கன்னா ஆஃப்டர் 6 o'clock 6:30 ஈவினிங் டைமில், இல்லைனா நைட் டைமில் பார்ப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களில் ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் கூட இருப்பீங்க. இந்த வரும் வாரத்தில் நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த ஸ்ட்ரகிள் கொடுக்குற விஷயத்த கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. மைக்கேல் ஏஞ்சலோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அவரோட அந்த கேட்வே ஓப்பன் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே செல்லங்களே, இப்போ வந்து உங்களோட திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ண அவங்களோட திருமண வாழ்க்கை ஆர் லவ் ரிலேஷன்ஷிப், குடும்ப ஒற்றுமை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைவ் ஆஃப் ரஃபேல். சொல்லுங்களே, நீங்கள் வந்து பைல் 2 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட்டில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு புதிய லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ஓகே தான். எஸ், கரெக்ட். ரிலேஷன்ஷிப்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபைனான்ஸ், அந்த இதுக்காக, பணவரவுக்கு, படிப்பு, இதுக்காக, ஜாப் கேரியர், அதில் மாதிரி எனக்கு வேணும். ரெண்டாவது நம்ம வந்து திருமணத்துக்கு தனியாக பார்க்கணும். இது மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் நான் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு கைடன்ஸ் இன்ட்யூஷனில் வர வச்சு எனக்கு அதே மாதிரி ப்ரிடிக்ஷன் எடுக்க வைக்கிறார் பாருங்கள். கிரேட்டில், சூப்பர். தேங்க்யூ. அதுதான் சரண்டர் சொல்கிறது. சரண்டர்னால் என்னன்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. சரண்டர்னால் என்ன மேடம் அப்படின்னு. இதுதான் டிவைன் கிட்டே நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்ட்யூஷன்லேயே வர வச்சு அதுக்கான ஆன்சரையும் கொடுக்குறாங்க, அதுக்கான வழியும் அவர் காட்டுறாரு. இதுதாங்க. இதை விட என்ன ப்ரூஃப் கொடுக்குறது? ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் 2 நாளாக. எனக்கு இந்த ரீடிங் முன்னாடியே போடணும்னு நினச்சேன், கொஞ்சம் வேலை இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ தட் இன்றைக்கி வந்து உட்காந்தா மைக்கேல் ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்கணும், அவரோட இது கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக கொடுக்கலாம், மொத்தமாக ஒரு தனியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா எனக்கு. கார்டு தனியாக, இதுக்கு தனியாக ஷஃபிள் பண்ணி எடுக்கலாம், திருமணத்துக்காக தனியாக ஷஃபிள் பண்ணி எடுக்கலாம், குடும்ப ஒற்றுமை, லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்க அந்த இதுக்கெல்லாம் அழகாக சொல்லிட்டார் பாருங்கள். நியூ பிகினிங்ஸ். ஒரு சிலர் வந்து திருமணமாகி பிரேக்கில் இருக்கலாம். அந்த பிரேக் பண்ண அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு ரீசனுக்காக, உன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்காக தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக. மேபி அது கர்மாவாக கூட இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட கார்மிக்காக இருக்கலாம். அதனால் அந்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலர் பிள்ளைகள்கிட்ட, ஒரு சிலர் வந்து உங்களோட கணவன் இல்லை மனைவி கிட்ட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் லவராக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதோ ஒரு பாடம் கற்றுக்குறீங்க. அதை கற்றுக்கணுன்னு தான் சொல்கிறாரே தவிர அதுலேயே இருங்கன்னு சொல்லலை அவர். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்னர் உங்களுக்கு கண்டிப்பாக வருவார். 6 of Gabriel அவரோட கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து பண்ணுறாரு பாருங்கள். வா, congratulations, you have done a wonderful job. Time to remove on the next project, award, scholarship or promotions. Yes, இது வந்து இந்த கார்டு இங்கே எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்க்கையில்
அப்படி தான் எடுக்கணும். ஒரு புதிய முயற்சி போடுறீங்க. இங்கே இந்த கார்டு லீப் ஆஃப் ஃபெய்த், ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான், இவர் வராருன்னா இப்போ நீங்கள் அந்த பாஸ்ட்டு அந்த இடம் வேண்டாம், அந்த அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணி நான் புதிய பாதை, எனக்குன்னு ஒரு லைஃப், எனக்குன்னு ஒரு ஜேர்னி, என் லைஃப்பில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும், நான் வந்து எனக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. இந்த வரும் வாரத்தில் எடுப்பீங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், லிசன் டு யுவர் ஹார்ட், டூ வாட் கிவ்ஸ் யூ ஜாய். உங்கள் இதயத்தை கேளுங்கள். லிசன் டு யுவர் ஹார்ட், டூ வாட் கிவ்ஸ் யூ ஜாய். அது என்ன சொல்கிறதோ அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வரவங்க, அப்புறம் வந்து டேரோட் ரீடிங், பிரசன்னம், வாட் எவர் இட் இஸ், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்லி கொடுக்குறேங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நானும் சொல்கிறேன், அந்த விஷயத்தையே இந்த கால் வழியாகவும் சொல்கிறாரு. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மேடம் எப்படி மேடம் நீங்கள் இப்படி இவ்வளோ நடந்து போச்சு, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அவன் வந்து சந்தோஷமாக இருக்கான், நான் அதை பார்க்கும்போது நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அவள் அப்படியே இருக்கா, எப்படி தான் உங்களுக்கு தாட்டு போகும்? ஏன்னா நீங்கள் ஏன்னா இந்த பேட்டர்னில் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டீங்க. ஓகேவா? இந்த பேட்டர்ன்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சில விஷயங்கள் நான் ப்ரீவியஸ் பதிவுலெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்மளோட வீடியோ பதிவில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். பழைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா அது எதனால் பிரச்சனை, எப்படி அதை சரி பண்ணிக்கலான்றதை சொல்லியிருப்பேன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அதுக்கு என்னென்ன அவைலபிளுங்கிறதையும் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எஸ், வரும் வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயத்தில் சக்ஸஸ் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்காக ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவார். அதே மாதிரி இப்போது நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னாலும் உங்கள் பிள்ளைகள் ஒரு சப்போர்ட் பண்ணலை, இல்லைன்னா கணவர் சப்போர்ட் பண்ணலை, ஆனால் கண்டிப்பாக மெயில் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க முக்கியமான உறவுகள்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாராவது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த பாஸ், அந்த மேனேஜர், உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டாக இருக்கவங்க, இல்லை கொலீக்ஸாக இருக்கவங்க, அந்த இடத்துல உங்களை டாக்ஸிக் பண்ணிகிட்ருக்கவங்க அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு புதுசாக யாராவது வரலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக. இல்லை அங்கே இருக்கிறவங்களோட மென்டாலிட்டியே மாற்றி விட்ருவார் ஏஞ்சல். உங்களுக்கு இது வரைக்கும் டென்ஷன் கொடுத்தவங்க கூட உங்ககிட்ட கொஞ்சம் வந்து இணக்கமாக பேசி உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கு வைப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த பைல் 2 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன்னா சூப்பராக சொன்னார் கைடன்ஸ். ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பர், இது வந்து புது நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன், எடுக்கலேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதை ஏற்கனவே மென்ஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அது புக்கிங்க்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து ஊர் பேரையே போட மாட்டேங்கிறீங்க. நான் வந்து இந்தியன் டைமுக்கு புக்கிங் கொடுத்தேன்னா எப்படி உங்களால் அந்த டைமுக்கு கன்சல்டேஷன் எடுக்க முடியும்? நீங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க, டைம் ஜோனில் இருக்கீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களோட ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. ஓகே, அப்போ தான் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம் இந்த வாரம். மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் கைடன்ஸ் வச்சுருக்காரு, உங்களோட பண வரவு, படிப்பு சம்மந்தமான விஷயம், ஜாப் கேரியர், ஃபைனான்ஸு, பிஸ்னஸ்ஸு. ஓகேவா? அதே மாதிரி திருமண வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை. ஓகே, இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க கமெண்ட்டில். அவர் நம்பர் 222-555 இதெல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா அது அவரோட நம்பர். இந்த நம்பருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. Page of Gabriel. Energetic and brave, optimistic, playful. Yes,
இந்த வரும் வாரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் உங்களோட ஜாப் கேரியருக்காக உங்கள் படிப்புக்காக ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பீங்க. உங்களுக்கு தோணும், கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? அது ஆனால் கொஞ்சம் நல்ல தைரியமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நிறைவாக அதை என்னால் சாதிக்க முடியும், அதை என்னால் நான் படிச்சிட முடியும், அதை என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடையே அதை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன சொல்ல வரார் ஃபர்தராக பார்க்கலாம். ஃபாலோ யுவர் பேஷன்ஸ், யூ ஆர் ரெடி ஃபார் எனி சேலஞ்சஸ். சொன்னல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸைட்மெண்ட் அண்ட் அட்வென்ச்சர்ஸ். Follow your passion, you are ready for any challenges, opportunities for excitement and adventure. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கிறது இல்லைன்னா செஞ்சு காமிக்கிறது, அதை நோக்கி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வரும் வாரத்தில் செய்வீங்க. அது உங்கள் ஜாப் கேரியர், படிப்பு, வேலை, அதாவது பிஸ்னஸ், அந்த மாதிரியும் இருக்குது. ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. 6 ஆஃப் ரஃபேல். இம்ப்ரெஸ் யுவர் இன்னர் சைல்டு, நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரீகைண்டல்டு ரிலேஷன்ஷிப், சில்ட்ரன் ஆர் சைல்டுஹுட். நீங்கள் வந்து இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச நபர்களை யாரும் மீட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு, பழகின ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மீட் பண்ணலாம். உங்களோட அந்த என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்தைத்தனமான அந்த அன்பு, பாசம், அந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க. அவங்க அதை கொடுப்பாங்க. அவங்கள பார்க்குறதன் மூலமாக என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த பழைய நினைவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு இணக்கத்தை கொடுக்கும் அவங்களோட. சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க மூலமாக ஏதோ ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், ஏதோ ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 ஆஃப் ஏரியல். Do what you love. A time of great personal growth in your career or artist endeavors. Working with other in a cooperative manner. நீங்கள் இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பேஷனேட்டாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட ஜாப் கேரியர், நீங்கள் இதை பண்ணுறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் தனியாக ஒர்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் கம்பைனாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஃபைனான்ஸ் நல்லாயிருக்கும், அதில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? கம்பைனாக சேர்ந்து பண்ண சொல்கிறாங்க. ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணால் இதிலே நான் வந்து தனியாகவே பண்ணி சாதிப்பேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்படி செய்யாதீங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து, உங்களோட கொலீக்ஸோட, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தால் கூட உங்கள் கொலீக்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டு கலந்து ஆலோசனை பண்ணி செய்யலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயம் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் அந்த முயற்சியில் கூட இது எப்படி நம்ம வந்து செய்யலாம்ங்கிறத ஒரு இது கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் 75% வந்து உங்களோட ஜாப் கேரியரில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருப்பீங்க ஒரு வேலை. அந்த வேலையை வந்து ரொம்ப வந்து எப்படின்னா, உங்களோட ஜாப் கேரியரில் நல்ல க்ரோத்திங் இருக்குது, அது ரொம்ப பேஷனேட்டாகவும் இருக்குது. இந்த கலைத்துறையில் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சில பேருக்கு வந்து அது இருக்குது. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ ஏதாவது மீடியா லைனில் ஒர்க் பண்ணுறீங்க, டிவி சீரியலில் ஒர்க் பண்ணுறீங்க, மீடியா லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாரோட சேர்ந்து மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் குரூப்பாக சேர்ந்து பண்ணுறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த வரும் வாரத்தில். சில நண்பர்களால் ஒரு உதவிகள் கிடைக்கலாம். அது உங்களோட பழைய ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ புதிய முயற்சிகள் நீங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுவீங்க. ரொம்ப சேலஞ்சஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தைரியமாக அதை வந்து முயற்சியை மேற்கொள்ளவும். ஓகே, இப்போ வந்து நம்ம
உங்களோட திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து குடும்ப ஒற்றுமை பற்றி பார்க்கலாம். Three of Gabriel. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க இந்த பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்கள். நீங்கள் கொஞ்சம் இந்த வரும் வாரத்தில் சில விஷயங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் காத்துட்ருக்கீங்க. ஓகேயா? Prosperity arising from wise planning. Time to take the next step. Optimistic plans that turn out as expected. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க தான் போகுது. அது வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்காக நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்லைனா யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்க்காக, ஃபைனான்ஸ்க்காக, படிப்புக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. அதில் ஒரு சக்ஸஸை நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்களோ அந்த விஷயம் இந்த வாரம் வரும். தட்ஸ் இட். ஓகேவா? சந்தோஷம் தானே? டிவைன் கைடன்ஸ், ஆர்கேஞ்சல் சண்டல்ஃபன். த சர்ச் ஃபார் மீனிங் இன் லைஃப். கன்சிடர் அன் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச். சரண்டர் யுவர் செல்ஃப் வித் வைஸ் டீச்சர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்காம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க போல். அது மோஸ்ட் ஆஃப் இந்த விஷயம் வந்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி, இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்காக இல்லைனா குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு விஷயமெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க. அவங்க நல்லா இருக்கணும், ஏதோ ப்ரேயர் கூட இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலேஷன்ஷிப்காக, குடும்ப ஒற்றுமைக்காக பார்க்குறோம். நீங்கள் இதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் காட்கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சு இன்டென்ஷன் பண்ணுறீங்கனாலும், இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சக்ஸஸ் ஆகணும், இந்த குடும்ப ஒற்றுமை சக்ஸஸ் ஆகணும், இல்லை லவ்வர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு வேணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் நம்ம பாண்டிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பெரியவர்களுடைய, அதாவது டிவைன் எனர்ஜியை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் நிறைய மக்கள்கிட்ட கேட்டிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இவங்களாலலாம் ஹெல்ப் பண்ணால் முடியாது. இந்த பிரச்சனை வந்து நார்மல் வைப்ரேஷனில் இருக்கிறவங்களோட அப்ரோச் எல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்கள் கன்சிடர் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச். சரண்டர் யுவர் செல்ஃப் வித் வைஸ் டீச்சர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இந்த பிரச்சனையை உங்களை விட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட கொஞ்சம் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற வழிகாட்டுதலில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, இப்போ வந்து படிப்பு சம்மந்தமாக இருந்தால் அப்படி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக தான் அந்த இது தான் வருது, எனக்கு இன்ட்யூஷன் வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இப்போது ஒரு குருமார்கள்கிட்ட, சித்தர்கள்கிட்ட, இவங்கக்கிட்ட தான் நீங்கள் அந்த ஐடியாக்களை, அந்த இதெல்லாம் வாங்கணும். உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போய் பாருங்கள், அப்ரோச் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை இது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் எல்லாமே இதுக்காக, நான் என் ஃபேமிலிக்காக, இல்லை என்னோடய குழந்தைகளுக்காக, கணவருக்காக, இல்லை நீங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவிக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட கைடன்ஸ் பிடிக்கணும். ஓகேவா? அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய பதிவுகளை போய் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்து பாருங்கள். ஓகேவா? வரும் வாரத்தில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் இருக்குது. ஏஸ் ஆஃப் கேப்ரியல், கண்டிப்பாக எஸ் சக்ஸஸ். நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் டிவைன் கிட்ட ஆல்ரெடி சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் வந்துடும். சந்தோஷமா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட், உங்கள் கணவரால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட், உங்கள் குழந்தைகள் பெரியவங்களாக இருப்பாங்க, ஒரு நல்ல வளர்ந்த பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஜாபில் இருப்பாங்க, இது நாள் வரைக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவங்க மூலமாக ஒரு நல்ல பண வரவு, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி லவர்ஸாக இருந்தீங்கனாலும் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு மாடல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு அன்பு ஷேர் பண்ணுவாங்க.
நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு சில உதவிகளை பண்ணலாம். A gift of passion, opportunities and inspirations, chances to do something amazing, a sense of wonder. எஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இந்த மாதிரி இந்த இதுக்காக நீங்கள் ப்ரே பண்ண விஷயம், ஒரு சிலர் வந்து குருமார்கள்ட்ட சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ். உங்கள் குடும்ப ஒற்றுமை, இப்போ நீங்கள் யாராவது மைக்கேல் ஏஞ்சல்கிட்டையும் சரி, நம்ம முருகர்கிட்ட, இல்லைனா சித்தர்கள்கிட்ட, கனகம்பட்டி அப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக செஞ்சு முடிச்சிட்டிங்க, அவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ரீடிங் அப்படியே பார்க்கும்பொழுது இதுதான் தோணுது. ஒரு அமேசிங்கான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் இந்த வரும் வாரத்தில். இன்னொரு விஷயம் கைஸ், இவங்க இப்படி ரீடிங் கொடுக்குறாங்கல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்து நான் வீடியோ பதிவு போடும்போது அந்த வீடியோ பதிவில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கிராட்டிடியூட் வந்து உங்களை மட்டும் இல்லை, இந்த நம்ம சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் இறைவன் மேலே. புரியுதா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு நடக்கலைன்னாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து போன வாரம் சொன்னீங்க, எனக்கு ஏன் நடக்கலை, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு விடை கிடைக்கும், உங்களை கரெக்ட் பண்ணிக்கப்பீங்க. நீங்கள் நடக்கிறதையும் சொல்ல மாட்டேறீங்க, நடக்கலைனாலும் சொல்ல மாட்டீங்க, ஏதோ ஒரு 10ஓட 11 அத்தோட அது ஒன்று அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் அப்படி தான். உங்கள் லைஃப்லேயும் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க. வரலன்னா ஏன் வரல, ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். இந்த இதெல்லாம் பார்க்குறவங்க எத்தனையோ விர்ச்சுவல்ஸு, எத்தனையோ விஷயங்கள் ஆஸ்ட்ரோவுக்கு போய் செலவு பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் இங்கே வரும்போது 1008 யோசனை உங்களுக்கு. டிவைன் பாத் சேனல் வந்து ஆஸ் அ குருவாக தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்களே. ஓகேவா? நாங்கள் சாதாரண டாரூட் ரீடிங்கில் வந்து சொல்கிற மாதிரி பார்க்கல. உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இல்லை மாற்றம் வேணும், நான் வந்து என்னோடய லைஃப்பை என் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினைக்கிறவங்களுக்கும் அதில் ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, நிரந்தரமான பரிகாரம், நிரந்தர தீர்வு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஒரு சிலர் நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கீங்க, அப்பா கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, டிவைன் பவர்கிட்ட, இது மாதிரி ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட பர்சன்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான வெயிட்டிங் பீரியடில் இருக்கீங்க. நீங்கள் செஞ்சு முடிச்சாச்சு, அதுக்கான விஷயம் வருமா, எப்போ வரப்போகுதுன்னு காத்துட்ருக்கீங்க. வரும் வாரத்தில் நடக்க போகுது. ஓகேவா? உங்களை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 222555 அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது இந்த அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இது வந்து வாட்ஸ்அப் நம்பர், அதனால் கால் பண்ணால் எடுக்க முடியாது. கால் பண்ணாதீங்க, அப்புறம் எடுக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. ஓகேவா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங், இல்லைனா வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் பற்றி கேளுங்க. கிளாஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. என்னோடய ரெகுலர் வியூவருக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை. எனக்கு இந்த கிளாஸ் வேணும் மேடம், இது ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டு அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவோ அதை கேட்டு நீங்கள் செஞ்சுக்குவீங்க. ஆனால் இப்போ தான் புதுசாக பார்க்குறோன்னா ஒரு சில டவுட் இருக்கலாம். இது படிக்கிறதுனால, இது கற்றுக்கிறதுனால என்ன விஷயம், இது வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட டிவைன் பவர், நம்மளோட டிவைன் எனர்ஜியை சில தீட்சை மந்திரங்கள்லாம் வச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பவர் உங்களுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் எப்படி பக்குவப்பட்ட பிள்ளைங்களாக மாறுவீங்க, அது என்னெல்லாம் உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து செய்கிறது தானே நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் கற்றுக்கணுன்னா முன்னாடியே அதில் பற்றி ஒரு ஐடியா இருக்கும். நான் இதை கற்றுக்கிட்டேன்னா இது ஃப்யூச்சரில் எனக்கு இந்த வேலையை பண்ணணும், இந்த வேலையை நான் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே அதில் போய் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இப்போ லைஃப்பில் இருக்க இந்த சிச்சுவேஷன்லேருந்து இது ஏன் டிலே ஆகுது, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. காட் பிளெஸ் யூ. குருச்சரணம்.